சீருடைக்கு உண்டான தொகை வழங்காத தமிழக போக்குவரத்து கழகம். அரசு பேருந்துகள் ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு அரசாங்கத்தின் போக்குவரத்து கழகம் சார்பாக இயக்கப்படும் பேருந்துகளில் பணியாற்றும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு சீருடைக்கு உண்டான பணம் தரப்படவில்லை. ஒப்பந்தத்தின்படி வருடத்திற்கு 4 ஜோடி சீருடைகளுக்கு உண்டான நிதி தர வேண்டும். இந்த நிலையில் தமிழ்நாடு அரசாங்கத்தின் போக்குவரத்து கழகம் சார்பாக இந்த நிதி தரப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டு இருக்கிறது. இது தொடர்பாக கோவை தொழிலாளர் நீதிமன்றத்தில் மோகன்ராஜ் என்ற நடத்துனர் வழக்கு தொடர்ந்தார். அதன் அடிப்படையில் 6 வருடத்திற்கு உண்டான 46,583 ரூபாய் பணம் தர வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்த நிலையில் நீதி வழங்கப்படாமல் இருந்திருக்கிறது. இது தொடர்பாக நீதிமன்றத்தின் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் இருந்த போக்குவரத்து கழகத்தின் மீது தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. பணி வரன்முறைப்படி செய்யப்பட்ட நிலுவைத் தொகை 2007 முதல் வழங்கப்படாதது குறித்து நடத்துனர் சக்திவேல் என்பவர் முறையிட்ட வழக்கின் அடிப்படையில் ஒரு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. 2 மாநகர பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்டு ரத்து செய்யப்பட்ட பேருந்துகள் நீதிமன்ற வளாகத்திற்குள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. உடனடியாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு உண்டான சீருடை தொகை மற்றும் பணி வரன்முறை செய்யப்பட்ட நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சீருடை பணியாளர்கள் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது.